ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாளில் 1 வீக் ஆச்சு. கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் வீடியோவும் போட முடியல, சார்ட்டும் கொடுக்க முடியல. ஸோ இன்னையிலேருந்து கரெக்டாக வந்துடும். இப்போ பட் இதுலேருந்து என்ன ஒரு சேஞ்சஸ்னால், இப்போ நான் வந்து டெய்லி வந்து சார்ட் அப்டேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரன் டைமில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஹிண்ட் கொடுத்துட்டே இருப்பேன். இந்த மாதிரி பை பொசிஷன், இங்கே செல் பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்னு. சரிங்களா? பட் இனிமேல் வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன், அதான் சொல்ல வரேன். மாட்டேங்குது. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல இங்கே பை ஆகிடுச்சு, இங்கே செல் ஆகிடுச்சு அப்படின்னு இருக்கும். பட் இனிமேல் அப்படி கொடுக்க மாட்டேன், என்னோட ஒர்க் கண்டிஷன் அந்த மாதிரி. ஸோ இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட்டு ஓப்பனில் இந்த மாதிரி சார்ட் கொடுத்துருவேன். மார்னிங்கே வந்து வழக்கம் போல் சார்ட் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதில் ஏதாச்சும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இங்கே 24,950, இங்கே 2515ல் இது சேஞ்ச் ஆகும்போது மட்டும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் வந்து குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் சேஞ்சுன்னு. பட் வந்து ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அதை நான் முன்னாடியே சொல்லிடுவேன். ஸோ இனிமேல் நான் அதை கொடுக்க மாட்டேன். ஆஃப்டர் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து அந்த மார்க்கெட் எப்படி செயல்பட்டுருக்கு அப்படின்னு அப்டேட் பண்ணுவேன். சேம் அதே மாதிரி ஆப்ஷன் செயின் டேட்டாவும் நான் அப்டேட் பண்ண மாட்டேன். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மொபைலில் பார்த்து நான் ஹிண்ட் மட்டும் கொடுப்பேன். மார்க்கெட் வந்து கால் சைட் போதா புட் சைட் போதா அப்படின்றத ஹிண்ட் மட்டும் நான் கொடுப்பேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம போகலாம் வீடியோவில். இது வந்து நாளைக்கான நிஃப்டி இன்ட்ராடே சார்ட். இது நாளைக்கான நிஃப்டி இன்ட்ராடே சார்ட். நாளைக்கு மார்க்கெட் வந்து எங்கேயும் கேப் அப் கேப் டவுன் எதுவும் நடக்கலைன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் இருக்கும். ப்ரீமியம் ப்ரைஸ் இதே தான். இது ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இது ப்ரீமியம் ப்ரைஸ். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் பட்சத்தில் நான் வந்து நம்ம குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன, கால் சைடு என்ன, புட் சைடு என்னன்றதை நிஃப்டியில் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து நிஃப்டிக்கான சார்ட். இது வந்து சென்செக்ஸ்க்கான சார்ட். ஓகேங்களா? ஸோ என்ட்ரி எப்படி எடுக்கணும்னு இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேன். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்றது இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸோட சென்டர் ப்ரைஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பிரேக் ஈவன் பாயிண்ட் 645, இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல இது. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா 645. ஓகேங்களா? 645 தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் இங்கேயும் 203, இங்கேயும் 203. ஸோ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு என்ன அர்த்தம்னா, மார்க்கெட்டோட ப்ரீமியம் ப்ரைஸ் எந்த சைடு பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கோ அந்த சைடு தான் மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் மூவ்மெண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ கால் சைடில் 203க்கு மேலே ப்ரீமியம் ப்ரைஸ் இருக்கும்போது இந்த சைடில் வந்து 203 கீழே இருக்கணும். இதுதான் லாஜிக். சப்போஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே கால் சைடு இருந்தது, புட் சைடும் இருந்ததுன்னா மார்க்கெட் அன்னைக்கு சைடு வேஸ்ட்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். மற்றபடி மார்க்கெட் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போகும்போது புட் சைடில் தேர்ட் பாயிண்ட்டுக்கு கீழே வரும். அப்படியே ஜிக்ஸாக்காக வரும், சீசா மாதிரி. இப்போ கால் சைடில் தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே விழும்போது மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து இங்கே புட் சைடில் மேலே வரும். சப்போஸ் இங்கே செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஓப்பன் ஆகி தேர்ட் பாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுச்சுன்னா கால் சைடில் மார்க்கெட் புட் சைடில் செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ சீசா எப்படி ஒர்க் ஆகுதோ சேம் அதே மாதிரி தான். அதனால தான் நான் ஈக்குவலாக கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இது தேர்ட் பாயிண்ட், இது தேர்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போது தேர்ட் பாயிண்ட்லேருந்து கால் சைடு விழுகுதுன்னா புட் சைடில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஏறணும். ஸோ தெரியாதவங்க வாட்ச் பண்ணுங்கள். ஆஃப்டர் த மார்க்கெட் ஆர் டூரிங் த மார்க்கெட் அவர் பிஃபோர் இதெல்லாமே வாட்ச் பண்ணுங்கள். இடையில ஐவி செக் பண்ணுங்கள். ஸோ ஐவிக்கு என்ன மதிப்பு அப்படின்றத நான் முன்னாடி உங்கள்கிட்ட இந்த டெலிகிராம் சேனலில் அப்பப்போ போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இதுக்கு முன்னாடி, அதாவது புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க தயவு செஞ்சு இந்த பழைய வீடியோவில் பழைய இந்த சேட்டெல்லாம் பாருங்கள். ஸோ அப்போ தான் தெரியும் இந்த ஐவிக்கு என்ன மதிப்பு, ஐவினால் என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ கூட ரீசெண்டாக வந்து இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில், அதாவது இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன போட்டிருந்தேன்னா, மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது, அதாவது கால் சைடு வந்து போயிட்டு இருந்தது. நம்ம ப்ரீமியம் குரூப்பில் கூட நான் ப்ரீமியம் குரூப்பில் தான் இது பார்த்தீங்கன்னா, இது ப்ரீமியம் குரூப்பில் இருக்கும். இந்த ப்ரீமியம் குரூப்பில் என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து கால் சைடில் போயிட்டு இருந்தது. திடீர்னு கால் சைடில் போயிட்டு இருக்க மார்க்கெட் வந்து ரொம்ப நேரம் சைட்வேஸில் இருந்தது. அப்போ வந்து ஐவி வந்து மேட்ச் ஆகலை. ஐவி மேட்ச் ஆகலைன்னு குரூப்லேருந்து ஒருத்தர் கேட்டார். அப்படி அவர் கேட்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஐவி வந்து புட் சைடு காமிக்குது, ஸோ மார்க்கெட் வந்து புட் சைடு டேர்ன் ஆக போகுதுன்னு. சொன்ன மாதிரியே ஒரு ½ அன் ஹவரில் மார்க்கெட் வந்து புட் சைடில் டேர்ன் ஆயிடுச்சு. அது காரணம் வந்து ஐவி தான். ஐவி வந்து முன்னாடியே அங்கே சொல்லிருச்சு. சரிங்களா? இதுக்கு வந்து எஃப்ஐயோட செல்லர்ஸோட ஆக்கிரமிப்பு இல்லை பையர்ஸோட வந்து ஆக்கிரமிப்பு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதில் பையர் செல்லர்லாம் இருப்பாங்க, அது எப்பயுமே இருப்பாங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு மேட்ரு இல்லை.
ஸோ மேட்டர் வந்து முன்னாடியே திரும்ப போதா இல்லையான்றது இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவில் முன்னாடியே சொல்லிடும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ட்ரேடிங்கே பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இந்த சார்ட்டும் பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸ். ஓகேங்களா? அப்புறம் இது சென்செக்ஸான சார்ட்டு, இது நிஃப்டிக்கான சார்ட்டு ரெண்டுமே கொடுத்துட்டேன். ஸோ இனிமேல் வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறது சார்ட் மட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம் பிஃபோர் மார்க்கெட். ஆஃப்டர் த மார்க்கெட் அது எப்படி ரன் ஆயிருக்குன்னு போடுவோம். அதே மாதிரி டூரிங் த மார்க்கெட் அவர் அப்பப்போ நான் வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா மட்டும் அப்டேட் பண்ணுவேன். மார்க்கெட் வந்து கால் சைடில் இருக்கா புட் சைடில் இருக்கா, எது பிஹேவ் பண்ணுது, சார்ட்டுக்கும் ஆப்ஷன் செயின் டேட்டாவுக்கும் எப்படி லிங்க் இருக்குது, அதாவது கரெக்டாக தான் மூவ்மெண்ட் ஆகுதா இல்லை ஆப்போசிட் சைடில் மூவ்மெண்ட் ஆக போதான்ற ஹிண்ட் மட்டும் நான் கொடுப்பேன். சரிங்களா? ஓகே கைஸ், ஸோ இதை வந்து கற்றுக்கணும், நீங்களும் ட்ரேட் பண்ணணும்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். சேனலில் தான் என்னோட பேர் இருக்குது, இந்த மாதிரி பின் பண்ணியிருக்கேன். என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் ப்ரீமியம் குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம். ப்ரீமியம் குரூப்பில் உங்களுக்கு ரெக்கார்டிங் செஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்களும் கற்றுக்கிட்டு நீங்களும் இண்டிவிஜுவலாக ட்ரேடர் ஆகலாம். மினிமம் 1 month ப்ராக்டிஸ் வேணும். நீங்கள் பாருங்கள், மினிமம் 1 month நீட்ஸ் டு ப்ராக்டிஸ். சரிங்களா? ப்ராக்டிஸ் ஆனால் தான் நீங்கள் ட்ரேடர் ஆக முடியும். இல்லைனா கடைசி வரைக்கும் டிப்ஸ் மட்டும் வாங்கிட்டு அந்த டிப்ஸை பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இண்டிவிஜுவலாக இது ப்ரொஃபஷனல் ஆக முடியாது. சரிங்களா? இது வந்து முழுக்க முழுக்க ப்ரொஃபஷனல் ஆகலாம். நீங்களே ஓனாக பண்ணால் 1 month மட்டுமே போதும். சரிங்களா? இது பெரிய சீக்ரெட்டே இது பின்னாடி இல்லை. ஸோ மற்றவங்க வந்து நிறையா வந்து உலட்டுவாங்க. ஸோ அதை நம்பாதீங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ.